தி ஹியூமன் சைக்கிள் சாப்டர் 9 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். சிவிலைசேஷன் நாகரிகம், கல்ச்சர் கலாச்சாரம், இது இரண்டும் ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு இணைந்துள்ளன, எதை நாகரிகம் என்று கூறுகின்றோம், அதனுடைய விளக்கம் என்ன, ஒரு மனிதன் நாகரிகம் அடைந்திருந்தான், ஒரு சமுதாயம் நாகரிகம் அடைந்திருந்தது என்றால் அதற்கு என்ன அளவுகோல்கள், எதன் அடிப்படையில் தீர்மானிப்பது, இவையெல்லாம் பொறுத்துதான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். போன செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, அவனுடைய மைண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதனால ஏதோ ஒரு உறுதியான விதி, ஒரு உறுதியான ஒளி, அதனுடைய வழிகாட்டுதல்ல அவனுடைய சிந்திக்கும் மனம் செயல்படவில்லை. அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாமே ஒன்றுடன் ஒன்று கருத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுடன் ஒன்று எதிர்மறையான கருத்துக்கள் தோன்றுகின்றன அவன் மனதில். அதனால என்ன நடைபெறுகின்றது, அவன் மனமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு போராட்டக்களமாக இருக்கின்றது. ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட இயக்கங்களை அவன் மனதில் ஏற்படுத்துகின்றது. அறிவை எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பாக செயல்படுவது இல்லை. அவனுடைய புத்தியை சார்ந்து செயல்படும் சங்கல்பம், அதை எடுத்துக்கொண்டால் அது சார்பற்றதாக இல்லை, ஒருதலை பட்சமாக செயல்படுகின்றது, அரைகுறையாக செயல்படுகின்றது. அவனுடைய ஜீவனுள்ள ஏற்படக்கூடிய பல்வேறு பாகங்களில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள்ல அது எங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றது. அவனுடைய அறிவை சார்ந்து இயங்கும் சங்கல்பம். இதுக்கெல்லாம் மத்தியில அவன் சில இந்த கலாச்சாரம் குறித்தும் மனோமயமான வாழ்வு குறித்தும் சில பொதுப்படியான கருத்துக்களை, எண்ணங்களை அவன் வகுத்துள்ளான். இதெல்லாம் பத்தி அவனுக்கு முரண்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அவனுடைய இயல்புல வந்து எவ்வாறு இயல்புகளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிரிவினைகள், அமைப்புகள் எவ்வாறு அமைந்துள்ளனவோ அதை ஒட்டி அவன் இந்த சமுதாயம் குறித்த கலாச்சாரம், மனோமயம் சார்ந்த வாழ்வு, இவை குறித்த முரண்பட்ட எண்ணங்களை அவன் வகுத்துள்ளான். இவ்வாறுதான் இந்த மனித சமுதாயம் செயல்படுகின்றது. எல்லாமே அவன் மனதில் இருந்து ஆரம்பிக்கின்றது. ஆனால் மனம் வந்து ஒரு குழப்பம் அடைந்த அமைப்பாக இருக்கின்றது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னா, எந்த சொசைட்டி வந்து நல்லா வழிநடத்தப்படுகின்றதோ, ஒழுங்கமைக்கப்படுகின்றதோ, எஜுகேட்டடா இருக்குதோ, நாலேஜ் இருக்கோ, இதெல்லாம் தான் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு அதுக்கு தான் அர்த்தம். சிவிலைஸ்டு சொசைட்டினா இதன் அடிப்படையில் தான் அவன் தீர்மானிக்கின்றான். இருந்தாலும் சில பாரம்பரிய பண்டைய கால சமுதாயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, பழங்குடியினர் ஆதி அந்த ஒரு நாட்டுக்கே, ஒரு சில நாடுகளுக்கே உடைய அவர்கள் அந்த நாட்டினுடைய பழங்குடியினர், உதாரணத்திற்கு ரெட் இண்டியன்ஸ் சொல்லலாம். அதே போல சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில ட்ரைப்ஸ், பிஜி ஐலண்டில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொசைட்டியும் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கு. சில சமுதாய விதிகளுக்கு உட்பட்டு தான் நடைபெறுகின்றது. அவைகளிலும் நாம் சில நல்ல
நற்பண்புகளை பார்க்கின்றோம். இருந்தாலும் நம்ம அவங்களை எப்படி கூப்பிடுறோம், நம்ம எவ்வாறு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் என்றால், அவர்களை எல்லாம் வந்து ஒரு பண்படாதவர்கள், பார்பேரியன்ஸ் என்று அழைக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய நாலேஜ் வந்து ப்ரூடா இருக்கு, பண்படாத நிலையில் இருக்கின்றது. அவர்களுடைய அடிப்படை இயல்பும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிமிட்டிவா இருக்கு, பண்படாத நிலையில, வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கின்றது. ஈவன் நல்ல வளர்ந்த சொசைட்டில கூட இந்த பாகுபாடை வேறு விதமாக காணப்படுகின்றன. நல்ல வளர்ந்த சொசைட்டில, சமுதாயங்களில் கூட அதுல இலக்கோட பிரிவினைகள்ல சில பிரிவினர் வந்து நன்றாக வளர்ச்சி அடைந்து உள்ளனர். அவ்வாறு நன்றாக வளர்ச்சி அடைந்து உள்ளவர்கள் அவ்வாறு வளர்ச்சி அடையாதவர்களை அரைகுறையாக நாகரிகம் அடைந்தவர்கள் அரைகுறையாக ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்பவர்கள் என்றெல்லாம் அழைக்கின்றனர். சமுதாயத்திற்குள்ளேயே சில பிரிவினர் நன்கு வளர்ச்சி அடைந்து உள்ளனர், சில பிரிவினர் நன்கு வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கின்றனர். நன்கு வளர்ச்சி அடைந்தவர்கள் இந்த நன்கு அந்த அந்த அளவிற்கு வளர்ச்சி அடையாதவர்களை அவர்கள் செமி சிவிலைஸ்ட், அரைகுறையாக நாகரிகம் அடைந்தவர்கள், செமி பார்பரஸ், அரைகுறையாக ஒரு பண்படாத நிலையில் இருப்பவர்கள் என்றெல்லாம் அழைக்கின்றனர். ஸோ இது எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், யார் வந்து டாமினண்டா இருக்காங்களோ அவங்கதான் இந்த பெயரிட்டு மற்ற அமைப்புகளை பெயரிட்டு அழைக்கக்கூடிய தன்மையை, பழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கின்றனர். இது வந்து பண்டைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இது நேரடியாக இந்த செயல்பாடு, இந்த பழக்கம் நேரடியாகவே இருந்தது. பிராண்டிங் பீப்புள் வந்து நேரடியாகவே அவர்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டனர். அதனால இதுல என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த நாகரிகம் என்று எதை கருதுகின்றோமோ அது வந்து ரிலேட்டிவா தான் இருக்கு, அப்சல்யூட்டா இல்லை. அதனால நம்ம வந்து பகவான் என்ன சொல்கின்றார், நாகரிகம் என்றால் என்ன, கல்ச்சர் என்றால் என்ன என்பதை அதற்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்னால் அதில் உள்ள தற்காலிக தன்மையை நாம் எவையெல்லாம் தற்காலிகத்தன்மையாக இருக்கின்றதோ அவற்றை நாம் அதிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரு தெளிவான ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு பாகுபாட்டை நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன சொல்றார் பகவான், இந்த பார்பரிசம் அப்படின்னா எந்த சொசைட்டில வந்து மனிதன் வந்து அவனுடைய முழு ஈடுபாடும் அவனுடைய உடல் வாழ்வு, அவனுடைய உடல் சார்ந்த வாழ்வு இதிலேயே இருக்கின்றதோ, அங்கு எங்கு மனம் வந்து வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கின்றதோ அதை நாம் பார்பரிசம் என்று கூறலாம். எந்த சமுதாயத்துல வந்து நாகரிகம் வந்து மனம் சார்ந்த வாழ்வு நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றதோ, அது வந்து அவனுடைய சமுதாயம் மற்றும் பொருளாதார அமைப்புக்கு உறுதுணையாக மனம் சார்ந்த வாழ்வு செயல்படுகின்றதோ அதை நாம் நாகரிகம் அடைந்த ஒரு சமுதாயம் என்று கூறலாம் என்று பகவான் பொதுப்படையாக நாம் இவ்வாறு கூறலாம் என்று கூறுகின்றார். பகவான் மேலும் என்ன கூறுகின்றார், ஈவன் நம்ம இந்த பார்பரிசம், இந்த பார்பரிசம்னா ஒரு மூர்க்கத்தனமாக இருப்பவர்கள், பண்படாதவர்கள், அந்த அந்த நிலையில் கூட நாகரிகத்தினுடைய ஆரம்பகால அறிகுறிகளை காண முடிகின்றது அப்படிங்கிறார். அதே போல ஈவன் நன்றாக வளர்ச்சி அடைந்த சிவிலைஸ்டு சொசைட்டியில கூட நிறைய அந்த பண்படாத நிலை, பார்பரிசம், ஈவன் வளர்ச்சி அடைந்த சொசைட்டியில கூட அதில் ஒரு கணிசமான ஒரு அமைப்பு பண்படாத நிலையில் இருப்பதை காண முடிகின்றது அப்படிங்கிறார். இந்த வகையில பார்க்க போனா எல்லா சமுதாயமுமே ஒரு அரைகுறையான ஒரு நாகரிகத்தை அடைந்த சமுதாயங்களாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிறார்.
என்ன காரணம் என்றால் பகவான் அதுக்கு ஒரு அழகாக சொல்றார். நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்றோம் நாம் நன்றாக நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் அது பின்னோக்கி பார்த்து நாம் எவ்வாறெல்லாம் ஒரு தவறான பழக்க வழக்கங்களை வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்தோம் என்று பின்னோக்கி பார்த்து நம்மையும் வரப்போகும் சமுதாயம் அவ்வாறுதான் விமர்சிக்கும் என்று கூறுகின்றார். அதுவும் சாத்தியம் அப்படிங்கிறார். அதனால இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார், எந்த சொசைட்டி சிவிலைஸ்டா இருக்கோ அங்க மனிதனுடைய மனம், மென்டாலிட்டி ஆஃப் மேன் அது ரொம்ப துடிப்பாக செயல்படணும். மனம் சார்ந்த நடவடிக்கைகள்லாம் செயல்பாடுகள்லாம் நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கணும். அதே போல அவனுடைய மனம் என்ன செய்யணும், அதுதான் வாழ்க்கையை வழி நடத்தணும், ஒருங்கிணைத்து வழி நடத்தணும். இதுதான் ஒரு அடிப்படை விதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற பகவான் ஒரு ப்ராடா எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். நம்ம பேராகிராஃப் 7ல நம்ம உள்ள போகலாம். The Human Cycle, Chapter 9, Civilization and Culture, Paragraph 7. But in a civilized society, there is still the distinction between the partially, crudely, conventionally civilized and the cultured. It would seem, therefore, that the mere participation in the ordinary benefits of civilization is not enough to raise a man into the mental life proper. A farther development, a higher elevation is needed. The last generation drew emphatically the distinction between the cultured man and the Philistine, and got a fairly clear idea of what was meant by it. Roughly, the Philistine was for them the man who lives outwardly the civilized life, possesses all its paraphernalia, has and mouths the current stock of opinions, prejudices, conventions, sentiments, but is impervious to ideas, exercises no free intelligence, is innocent of beauty and art, vulgarizes everything that he touches, religion, ethics, literature, life. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Salient points. In a civilized society, there is still the distinction between the partially, crudely civilized and the cultured. Mere participation in the ordinary benefits of civilization is not enough to raise a man into mental life proper. The last generation empathetically observed the distinction between the cultured man and the Philistine, that is, who refuses to see the beauty or the value of art and culture. Philistine was for them the man who lives outwardly the civilized life but is impervious to ideas and is innocent of beauty and art, vulgaris everything the religion, ethics, literature, life. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பேராகிராஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேராகிராஃப். இதை நம்ம பார்க்கலாம். நம்ம சமுதாயத்தில் இத்தகைய மனிதர்களை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு பகவான்? நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டியே எடுத்துக்கிட்டா நாகரிகம் அடைந்த சமுதாயத்திலேயே எடுத்துக்கொண்டாலே
ஒரு சில பேர் கல்ச்சர்டா இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பகுதியாகத்தான் அவர்கள் நாகரிகம் அடைந்திருக்கின்றார்கள், பண்படாத நிலையில் இருக்கின்றார்கள். மரபு சார்ந்த ரீதியில் தான் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாகரிகம் என்கின்ற நிலையை தொட்டுள்ளார்கள். சில பேர் நல்ல கல்ச்சர்டா இருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்டிங்ஷனை நம்ம வளர்ந்து வந்துள்ள நாகரிகம் அடைந்துள்ள சமுதாயத்திலேயே பார்க்க முடியும் அப்படிங்கிறார் பகவான். ஞாபகம் வச்சுக்கங்க, பகவான் எழுதின இந்த விஷயங்கள் எல்லாம் 100 வருடங்களுக்கு முன்னால எழுதினது. இன்றைக்கும் வரிக்கு வரி பொருத்தமாக இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்துல எல்லா நாகரிகமும் வளர்ச்சி அடைந்துடுச்சு. மாடர்ன் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, மாடர்ன் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. இது எல்லாருமே பயன்படுத்துறாங்க இல்லையா? யாராவது விட்டு போயிருக்கு? இப்போ செல்போன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது, எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் மாடர்ன் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல போறாங்க. ஒரு காலத்துல விமான பயணம் அப்படிங்கிறது வெகு சிலரால் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ எல்லாரும் விமான பயணத்திலையும் போறாங்க. நாகரிகத்தினுடைய பயனை எல்லாருமே அனுபவிக்கிறாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்படின்னா எல்லாரும் நாகரிகம் அடைந்து விட்டார்கள் சொல்லலாமா? எல்லாரும் நாகரிகத்தினுடைய சமுதாயத்தினுடைய பயனை அனுபவிக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அனைவருமே நாகரிகத்தை எட்டியுள்ளார்கள், அடைந்து விட்டார்கள் என்று கூற முடியுமா என்றால் இல்லை அப்படிங்கிறார். அது மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். Mere participation in the ordinary benefits of civilization is not enough to raise a man into the mental life proper அப்படிங்கிறார். இதற்கு மேலே வளர்ச்சி தேவைப்படுது, இதை தாண்டியும் செல்லணும், ஒரு உயர்நிலைக்கு செல்லணும் அப்படிங்கிறார். 100க்கு 100 உண்மை. நம்ம பார்த்தோம்னா 100க்கு 100 உண்மை. லாஸ்ட் ஜெனரேஷன்ல பகவான் சொல்றது பெர்ஹாப்ஸ் 18th century 17th centuryல சொல்றாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க, ரொம்ப கல்ச்சர்டா இருப்பாங்க. இந்த ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரை பேட்டர்னைஸ் யாரெல்லாம் ஊக்குவித்தார்கள் என்றால் சமுதாயத்தில் கொஞ்சம் நல்ல முறையில் பொருளாதாரத்தில் வசதி அடைந்தவர்கள். இவர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பேட்டர்னைஸ் பண்ணாங்க, ஊக்குவித்து ஆதரவு அளித்தார்கள். அதே சமயம் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஈஸ்தட்டிக் சென்ஸ் இதெல்லாம் இல்லாத மனிதர்களும் இருந்தார்கள். இதை பகவான் ஆங்கிலத்தில் இத்தகைய மனிதர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்கள் என்றால் தோஸ் காட் நோ ஈஸ்தட்டிக் சென்ஸ் ஆஃப் பியூட்டி கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் இதை அப்ரிஷியேட் பண்ண தெரியாது. அவங்க என்ன சொல்றோம், நம்ம பிலிஸ்டைன்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம பிலிஸ்டைன் என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்கு அதோடைய பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ண தெரியாதவங்க. நல்ல பியூட்டிஃபுல்லா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை அதோடைய அருமை தெரியாதவங்கள்ட்ட கொடுத்தும் காமிச்சா இது என்ன கலரா வரைஞ்சிருக்காங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் அவ்வளவுதான். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல கிளியரா அதோட பாகுபடுத்தி இருந்தார்கள். கல்ச்சர்ட் மேன் அண்ட் த பிலிஸ்டைன் அப்படின்னு பாகுபாடு அது தெளிவாக படுத்தி இருந்தார்கள். அது குறித்த தெளிவான ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த கலைநயம் கலாரசனை இல்லாதவர்கள் பிலிஸ்டைன்ஸ், அவங்க யார் அப்படின்னா
வெளியில வந்து அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புறத்துல ஒரு நாகரிகமான வாழ்வை வாழ்பவர்கள். அவுட்வர்ட்லி தே லீட் அ சிவிலைஸ்ட் லைஃப். அது சம்பந்தமான எல்லா விஷயமும் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லா வீடு, காரு, எல்லா விதமான வசதிகளோடும் இருப்பாங்க. அவங்க நல்லா வெல்த்தியா இருப்பாங்க. ரொம்ப சிவிலைஸ்டு லைஃப்பை லீட் பண்ற மாதிரி வெளியில தோற்றத்திற்கு இருப்பார்கள். அதே போல தற்காலிக வாழ்வு முறை நடைமுறைகள் குறித்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு கரெக்டா நல்ல முறையில் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். நாட்டு நடப்பை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கென்றே சில எண்ணங்கள் இருக்கும், சில ஒருதலை பட்சமான எண்ணங்களும் இருக்கும், சில மரபுகள் இருக்கும், சில உணர்ச்சிகள் இருக்கும். ஆனால் இவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா புதிய கருத்துக்களுக்கு இவர்கள் புதிய கருத்துக்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. they will be impervious to new ideas and exercises. அதாவது புதிய கருத்துக்கள், புதிய நடைமுறைகள் இவங்கெல்லாம் வரவேற்க மாட்டார்கள். அதே போல சுதந்திரமாக சிந்திக்கும் நிலை இவர்களுக்கு இருக்காது. நோ ஃப்ரீ இன்டெலிஜென்ஸ். அழகு, கலை இது குறித்த முற்றிலும் அறியாமல் இருப்பார்கள். இன்னோசென்ட் ஆஃப் பியூட்டி அண்ட் ஆர்ட். அப்புறம் எல்லாத்தையும் கொச்சப்படுத்திடுவாங்க அவங்க. வல்கரைசஸ் எவ்ரிதிங் தட் ஹி டச்சஸ். அது மதமாக இருந்தாலும் சரி, எத்திக்ஸ் தார்மீக ஒழுக்க நெறிகளாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் வல்கரைஸ் பண்ணிடுவாங்க. இது நடக்குதா இல்லையா நம்ம சமுதாயத்தில்? நம்ம சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா, சினிமாங்கிறது உயர்ந்த ஃபார்ம்ஸ், உயர்ந்த ஒரு வடிவத்தில் கொண்டு போனவங்களும் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி அது எப்படின்னா ஒரு வல்கரைஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கு. அதே போல தான் லிட்ரேச்சரும் அப்படி தான் ஆயிடுச்சு. ரிலீஜனும் அப்படி தான் ஆயிடுச்சு. நீ கொச்சப்படுத்திடுச்சு. ரிலீஜனை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்த நிலையில இன்னைக்கு மதம் என்பது இங்கு அனுசரிக்கப்படுகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பியூட்டின்னு என்னன்னு தெரியாது, ஆர்ட்னா என்னன்னே தெரியாது. சுதந்திரமாக சிந்திக்கும் தன்மை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். புதிய கருத்துக்களை அவர்கள் ஏற்பதில்லை, எதிர்க்கின்றார்கள். நிறைய ப்ரெஜுடிசஸ் இதெல்லாம் இன்னைக்கும் இருக்குதால் இன்னைக்கும் இருக்குது இல்லையா? இதைத்தான் பகவான் கூறுகின்றார். இவங்கெல்லாம் தான் பிலிஸ்டைன்ஸ் சொல்றாரு. வெளியில பார்த்தோம் அப்படின்னா நாகரிகமாக தான் இருப்பாங்க. எல்லா விதமான நாகரிகத்தினுடைய அடையாளங்கள்லாம் அதோடைய இருக்கும். பட் அவங்களுடைய உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு பகவான் சொல்றார். இதை நம்ம வந்து நிறைய நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். இந்த சமுதாயத்துல பார்த்தோன்னா சில ஏரியால இப்போ ஈவன் நம்ம ஒரு மனிதர்களுடைய அந்த சமுதாய கட்டமைப்பு, அதே போல அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மேபி அவங்களுடைய வாழ்வை பொறுத்து வாழ்வு வசதியை பொறுத்து இருக்கின்றதுன்னு பார்க்குறோம். சில மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலைகள், கோவில்கள், அப்புறமா வந்து கலை சார்ந்த வடிவங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக டெவலப் ஆகிருக்கிறத பார்க்கணும். எஸ்பெஷலி எந்த மாவட்டங்கள்லாம் வந்து இந்த டெல்டா ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நதி சார்ந்த ஒரு அமைப்பை ஒட்டி இருக்கின்றதோ, ஒரு செழிப்பான இடத்துல இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். வறண்ட பூமி, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டோட்டலாக ஆப்சண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து சர்வைவலே கொஸ்டினாக இருக்கிறதுனால அதை தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எடுக்கலாம், இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பெங்கால் ஸ்டேட் தான் வந்து எல்லாத்துலேயும் முன்னேறி இருந்தது. என்ன காரணம்னா அங்கே வந்து சொல்லுவாங்க பூமியை சும்மா தோன்றினாலே தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து விவசாயம் வந்து அவ்வளோ செழிப்பாக இருந்தது. ஸோ மக்கள் வந்து எல்லாத்துலேயும் எல்லா கலை சம்பந்தப்பட்டமான எல்லா துறைகளிலையும் அது ரொம்ப வந்து ஒரு முன்னேறிய ஒரு மாநிலமாக பெங்கால் இருந்தது. நம்ம எந்த துறையில் எடுத்துட்டாலும் பெங்கால் தான் அதாவது முன்னோடிகள்லாம் இருப்பாங்க. இப்போ அது வந்து கவிதையாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும்,
அது என்ன காரணம்னா, அது அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அந்த சமுதாயம் வந்து அமைந்து விடுகின்றது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் சார்ந்திருக்கும் அந்த சமுதாய வாழ்வு, பொருளாதார ஒரு வசதி, சொத்துட்டு அவங்களுக்குலாம் இது மேல கவனம் செலுத்துறதுக்கு வந்து நேரம் கிடைக்கின்றது. இந்த பாகுபாடை நம்மளே பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்க்குறோம் நம்ம. எல்லா சில ஏரியாவில் ரொம்ப நல்ல டெவலப்பாக இருக்கும், சில ஏரியாவில் நிறைய மியூசிக் நல்லா டெவலப் ஆகிருக்கும், சில ஏரியாவில் இருக்கக்கூடிய வந்து மக்கள் வந்து இதிலெல்லாம் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க, சில ஏரியாவில் டெவலப் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ இந்த பாகுபாடு வந்து ஒரே சமுதாயம், எல்லா சமுதாயம் இந்த அடிப்படை அடிப்படை சிவிலைசேஷன் அப்படிங்கிற இது வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த அழகுணர்ச்சி, கலைநயம் இதை வந்து அவங்க அனுசரிப்பவர்களாக, அதை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்றவங்களாக இல்லை என்பதை நாமே பார்க்கின்றோம். இது 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 வந்து ஒரு பாகுபாட்டை இப்பவும் பார்க்கிறோம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The Philistine is in fact the modern civilized barbarian. He is often the half civilized physical and vital barbarian by his unintelligent attachment to the life of the body, the life of the vital needs and impulses, and the ideal of the merely domestic and economic human animal. But essentially and commonly, he is the mental barbarian, the average sensational man. That is to say, his mental life is that of the lower substratum of the mind, the life of the senses, the life of the sensations, the life of the emotions, the life of practical conduct, the first status of the mental being. In all these, he may be very active, very vigorous, but he does not govern them by higher light or seek to uplift them to a freer and nobler eminence. Rather, he pulls the higher faculties down to the level of his senses, his sensations, his unenlightened and unchastened emotions, his gross utilitarian practicality. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The Philistine is in fact the modern civilized barbarian. He is marked by his unintelligent attachment to the life of the body, vital needs and impulses. He is a mental barbarian, the average sensational man. His mental life is that of the lower layer of the mind, the life of the senses, sensations, emotions, the life of practical conduct. He may be very active in all these things, but he does not govern them by a higher light or raises them to a freer and nobler eminence. Rather, he pulls the higher faculties down to the level of his senses, his sensations, and his gross utilitarian practicality. Thank you, sir. Thank you. அதாவது நாகரிகத்தினுடைய அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு நாகரிகம் ஒரு சமுதாயத்திற்குள்ளேயே இந்த டிஃபரன்சியேஷனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாரு. இதை நம்ம எங்க நல்லா பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல இதை இன்னும் நல்லா பார்க்கலாம். வெஸ்டர்ன் சொசைட்டியில பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சப்போஸ் டு பி நல்ல நாகரிகம் அடைந்த சமுதாயங்கள் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சாரார் ரொம்ப வெகு சிலர் தான் வந்து இந்த ஆர்ட், நல்ல ட்ரூ லிட்ரேச்சர், நல்ல குட் மியூசிக், இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து கவனம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க. மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரூட் பிஹேவியர், அவங்களுக்கு வந்து பண்படாத நிலையில தான் இருக்கும்.
மியூசிக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பில் ஒரு அற்புதமான கம்போசர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். அது அது ஒரு பக்கம் இருக்கு. அது அது ஒரு பக்கம் எல்லா யூரோப்பியன் சொசைட்டியில் இருக்கட்டும், வெஸ்டர்ன் சொசைட்டியில் அது ஒரு பக்கம். அந்த மியூசிக்கை வந்து போற்றி அதை ரசிக்கிறவங்கள ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அது வந்து மைனாரிட்டி. மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா பகவான் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாருன்னா, வல்கரைசஸ் எவ்ரி திங் ஹி டச்சஸ்ங்கிறார். பார்த்தீங்களா? இந்த வல்கரைசேஷன் ஆஃப் எவ்ரி திங் அங்கேயும் காணப்படும். அந்த மியூசிக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் ராக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த 80களில் வந்தது, 80-70ல். அந்த நாய்ஸி மியூசிக்கு ஒரு ரொம்ப வல்கர் மியூசிக்காக இருக்கும். எங்க பெய்டோவனுடைய மியூசிக்கு, மொசார்ட்டுடைய அற்புதமான அந்த இசைக்கோலங்கள் எங்க, இந்த ஒரு வல்கரைஸ்டு மியூசிக் எங்க? இன்னும் கூட மெஜாரிட்டி பீப்புள் இது மாதிரி இந்த மியூசிக்கை ரசிக்கிறாங்க. மதர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மதர் வந்து என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு வந்து அது மாதிரி உயர்தரமான நம்ம ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், அப்புறம் இது மாதிரி அது மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இது மாதிரி இந்த எஸ்பெஷலி இது மாதிரி இந்த ராக் மியூசிக் இதெல்லாம் வந்து கூடுமானவருங்க எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு மதர் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. மதர் ஆன் மியூசிக்னு ஒரு புக் இருக்கு, அதில் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது என்ன ஆகும்னா, இட் பிரிங்ஸ் டவுன் எல்லாத்தையும், நம்மளுடைய உன்னதமான லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸை கீழே குறைக்கும். இதெல்லாம் அல்டிமேட்டாக என்ன அர்த்தம் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் உயர்ந்த விஷயம் போக போக நம்மளுடைய கான்சியஸ்னஸ் உயரும். நம்ம எல்லாத்தையும் கிராஸ் ஃபார்முக்கு போக போக கான்சியஸ்னஸ் குறையும். ஈவன் மதத்திலேயே நம்மளுடைய கிராஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் பிரிங்ஸ் டவுன். அதுதான் வல்கரைசஸ் ரிலிஜன் அப்படிங்கிறார் பகவான். இட் பிரிங்ஸ் டவுன் யுவர் கான்சியஸ்னஸ். இன்ஸ்டெட் ஆஃப் எலிவேட்டிங் யுவர் கான்சியஸ்னஸ், தட் பிரிங்ஸ் டவுன் யுவர் கான்சியஸ்னஸ். இது எல்லா லெவல்லையும் நம்ம பார்க்குறோம், நம்ம சொசைட்டிலையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு சினிமாக்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான சினிமாக்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் வருகின்றன. மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஸ் வல்கரைஸ்டு எக்ஸ்பிரஷன் தான். இது வந்து எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லையும் பார்க்குறோம், எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம் இதை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து சைட் பை சைடு இருக்குன்னு தான் பகவான் சொல்றார். ஒரே சிவிலைஸ்டு சொசைட்டியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பிலிஸ்டைன்ஸா இருக்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் கல்ச்சர்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பிலிஸ்டைன் அப்படின்னு சொல்றது அப்படின்னா மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியன் அப்படிங்கிறார். சிவிலைஸ்டா இருக்கிறான், மாடர்னா இருக்கிறான், பட் ஸ்டில் அவனுடைய ஆட்டிடியூட் வந்து பார்பாரிக்கா தான் இருக்கு அப்படிங்கிறார். நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் நம்ம. அதே போல நிறைய பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கலை எந்த விஷயம் எதுலையுமே அவங்களுக்கு அதில் நாட்டம் இருக்காது. ரொம்ப மோசம் என்னன்னா அந்த பணம் சார்ந்த வாழ்வு அப்படிங்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பகவான் சொல்றாரு. நம்மளே பார்க்குறோம் இப்போ, எஸ்பெஷலி நம்ம நிறைய இந்த பேப்பர்ல எல்லாம் டிஸ்டர்பிங் நியூஸ் எல்லாம் படிக்கிறோம். மேரிட்டல் லைஃப் அதில் நிறைய கிரைம்ஸ் எல்லாம் நடைபெறுகின்றது. ரீசெண்டாக கூட பேப்பரில் படிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மேரேஜ் அலையன்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் பேஸ்ட் ஆன் த வெல்த். ஒரு வெல்த்தி பீப்புள் இன்னொரு வெல்த்தி பீப்புளோட தான் லிங்க் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் நடக்குதாங்க. பட் the relationship between two individuals are not happening. அது சப்சிக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலேஷன்ஸ் நடைபெறுகின்றது, கிரைம் வருது. இதெல்லாம் நம்ம பேப்பரில் நம்ம டெய்லி படிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்பாரிக் ஆட்டிடியூட் தான். இதுதான் பகவான் சொல்றார். எல்லாருக்கும் நீங்கள் பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாருக்கும், பட் ஆட்டிடியூட் வில் பி பார்பாரிக் அப்படிங்கிறார். அவங்களுக்கு அந்த ஃபைனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அவங்கள தொட்டிருக்காது அப்படிங்கிறார். ஹாஃப் சிவிலைஸ்டு பிசிக்கல் அப்படிங்கிறார் அண்ட் வைட்டல் பார்பாரியன் அப்படிங்கிறார். அவனுடைய எப்படின்னா வாழ்வு, உடல் சார்ந்த வாழ்வு, அப்புறம் பிராணமயத்தினுடைய தேவைகள், உந்துதல்கள்,
அப்புறம் வந்து அவனுடைய பொருளாதார முன்னேற்றம் குறித்த சிந்தனை இதுதான் இருக்கும் அவனை பொறுத்த வரைக்கும். இதுதான் இதுல தான் அவனுடைய அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறார். unintelligent attachment to the life of the body, the life of the vital needs and impulses and the ideal of the merely domestic and economic human animal அப்படிங்கிறார். இது எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம் நம்ம சமுதாயத்திலேயே, எவ்வளவு பேர் நம்ம இந்த மாதிரி இத்தகைய பண்புடையவர்களை நம்ம பார்க்குறோம். எல்லா வசதியும் இருக்கும், பட் அவங்க அவங்க இது இப்படிதான் இருப்போம், இதை தாண்டி அவங்களுக்கு திங்க் பண்ண தெரியாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவங்களையெல்லாம் வந்து பகவான் என்ன கோருகின்றார்? மென்டல் பார்பேரியன் அப்படிங்கிறார். த ஆவரேஜ் சென்சேஷனல் மேன் அப்படிங்கிறார். அவனுடைய மனம் சார்ந்த வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கீழ்த்தளத்தில் இருக்கு அப்படிங்கிறார். ஹிஸ் மென்டல் லைஃப் இஸ் தட் ஆஃப் த லோவர் சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். வெறும் புலன்களினுடைய சார்ந்துதான் இருக்கு அவனுடைய வாழ்வு. லைஃப் ஆஃப் த சென்சஸ், லைஃப் ஆஃப் த சென்சேஷன்ஸ், எதெல்லாம் அவனுக்கு புலனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றதோ, புலனுக்கு வந்து இன்பம் அளிக்கின்றதோ அதுக்கு தான் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்றான். த லைஃப் ஆஃப் த இமோஷன்ஸ், ஒரு இமோஷன்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்க வந்து பேலன்ஸ்டா இருக்க மாட்டாங்க, தப்பான முடிவுகளை எடுப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க, இந்த பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அதான் லைஃப் ஆஃப் த இமோஷன்ஸ்னு. லைஃப் ஆஃப் த ப்ராக்டிக்கல் கான்டக்ட் அப்படிங்கிறாரு. லைஃப் ஆஃப் த ப்ராக்டிக்கல் கான்டக்ட்னா என்ன சொல்றது, நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு வந்து ப்ராக்டிக்கலா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து வாழ்விற்கு ஒத்து வராதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அவங்கெல்லாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலா இருக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு அவங்க தான் கெட்டிக்காரங்க அப்படின்னு பிராண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு அவங்களே பிராண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்றது த லைஃப் ஆஃப் ப்ராக்டிக்கல் கான்டக்ட். இது இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பகவான் என்ன சொல்றார்? மென்டல் பார்பேரியன்ஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் பகவான் என்ன சொல்றாரு? இதெல்லாம் மென்டல் பார்பேரியன்ஸ் அப்படிங்கிறார். அப்புறம் இதுல எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப விகரஸா இருப்பாங்க. பட் அவங்களுடைய வாழ்வு வந்து ஒரு ஒரு உயர் ஒளியினால வழி நடத்தப்படாது. அவங்கள வந்து ஒரு உயர்வான நிலைக்கு வந்து மேலே உயர்த்தும் வண்ணம் இருக்காது அப்படிங்கிறார். He does not govern them by அவனுடைய வாழ்வு வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, துடிப்பா செயல்படுவாங்க. ஆனா அது வந்து ஒரு உயர் ஒளியினால வந்து வழி நடத்தப்படாது அப்படிங்கிறார். But he does not govern them by a higher light or seek to uplift them to a freer and nobler eminence. அதாவது அவனுடைய வாழ்வை வந்து ஒரு மேல் நோக்கி அழைத்து செல்லும் வண்ணம் எந்த ஒளியினாலும் அவனுடைய வாழ்வு வழிநடத்தப்படாத வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு பதிலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு? உயர்வான விஷயங்களை எல்லாம் வந்து அவனுடைய கீழ்நிலைக்கு வந்து இழுக்கும் வண்ணம் இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள்லாம் அப்படிங்கிறார். உயர்வான விஷயங்களோட கூட கீழ்நிலைக்கு இழுக்கும் வண்ணம் அவனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறார். Rather he pulls the higher faculties down to the level of his senses அப்படிங்கிறார். His sensations, his unenlightened and unchastened emotions அப்படிங்கிறார். His gross utilitarian practicality அப்படிங்கிறார். gross utilitarian practicality என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா வச்சுக்கிட்டு அது எப்படி 10,000 ரூபாய் செலவு அதுலேருந்து பெருக்கிறது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் வாழ்வினுடைய இலக்கு. வேற எதுவுமே தெரியாது எனக்கு. பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை 1 10 10 100 இதுதான் என்னுடைய பணம் சம்பாதிக்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ராக்டிக்கலா நடைமுறை வாழ்வு, ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறது பேர்ல வேற உயர்வான விஷயங்கள் எதை பத்தி அவன் மனசே போகாது அவங்களுக்கு. இப்படிதான் மெஜாரிட்டியான மனிதர்கள் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அதாவது வாழ்வுல வந்து சில பேர் வந்து லோவர் லெவல்ல இருக்கிறவங்க வந்து அவங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது மாதிரி ஒரு எண்ணத்திலேயே இது மாதிரி நோக்கங்கள்லயே அவங்க முடங்கி போயிடுறாங்க அப்படிங்கிறார். அதை விட்டு அதை கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு வந்து அவங்க உயர மாட்டேங்கிறாங்க.
மாறாக என்ன செய்கின்றார்கள், மேலுள்ள விஷயங்களை வந்து கீழே பிடிச்சி இழுத்துடுறாங்க அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். His aesthetic side is little developed. Either he cares nothing for beauty or has the crudest aesthetic tastes which help to lower and vulgarize the general standard of aesthetic creation and the aesthetic sense. He is often strong about morals, far more particular, usually about moral conduct, than the man of culture. But his moral being is as crude and undeveloped as the rest of him. It is conventional, unchastened, unintelligent, a mass of likes and dislikes, prejudices and current opinions, attachment to social conventions and respectabilities, and an obscure dislike, rooted in the mind of sensations and not in the intelligence of any open defiance or departure from the generally accepted standard of conduct. Thank you. Adequate, Master. எஸ் படிங்க மேடம். Salient points. His aesthetic side is not developed. He does not care for beauty, or he has the crudest aesthetic tastes which vulgarize the standard of aesthetic sense. He is often strong about morals. His moral being is as crude as the rest of his being. His standard of morality is conventional and chastened, a mass of likes and dislikes, prejudices. He is attached to social conventions and respectabilities and has an obscure dislike for departure from the generally accepted standards of conduct. Thank you, sir. தேங்க்யூ. இத்தகைய அதாவது நம்ம படிக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல நாகரிகம் அடைந்த சமுதாயங்களில் கூட வளர்ச்சி அடையாத அந்த ஹாஃப் சிவிலைஸ்டு பிசிக்கல் அண்ட் வைட்டல் பார்பேரியன் அப்படிங்கிறாங்க. அதாவது பகவான் என்ன சொல்றார், மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியன் அப்படிங்கிறார். மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியன் அப்படிங்கு தான் இத்தகைய மனிதர்களை வந்து பகவான் அழைக்கின்றார். இந்த மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இந்த கலை உணர்ச்சி வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ஈஸ்தட்டிக் சைடு வந்து வளர்ச்சி அடைந்திருக்காது அவங்களுக்கு. அழகு உணர்ச்சி என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி ரொம்ப கவனம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவ்வாறு இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூடா இருக்கும். அவங்களுடைய ஈஸ்தட்டிக் டேஸ்ட் வந்து ரொம்ப குரூடா இருக்கும். ஈவன் ஒரு உயர்வான ஒரு அழகு ஒரு அழகுணர்ச்சியை கூட அவங்க வந்து ரொம்ப குரூடான நிலைக்கு வந்து தரம் தாழ்த்தி அவர்கள் வந்து பயன்படுத்துவார்கள். அவனுடைய டேஸ்ட்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஹேஸ் த க்ரூடஸ்ட் ஈஸ்தட்டிக் டேஸ்ட் விச் ஹெல்ப் டு லோவர் and vulgarize the general standard of aesthetic creation and aesthetic sense அப்படிங்கிறார். இதை நம்ம பார்க்கலாம். இப்போ சில பேர் வந்து நிறைய பணம் வச்சிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடை பார்த்தோம்னா வெளியில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு காடியா இருக்கும். கலர் வந்து பொருத்தமில்லாத கலர் கொடுத்துருப்பாங்க. நிறைய பணம் செலவழிச்சு கட்டியிருப்பாங்க. அந்த எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பணம் செலவழிச்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் பொருத்தமே இல்லாமல் இருக்கும். கலர் வந்து ஒன்றும் பொருந்தாது. ஒரு அழகுணர்ச்சி சுத்தமாக அங்கே இருக்காது பார்க்கலாம். ஆனால் நிறைய பணம் செலவழிச்சு அந்த ஒரு ஆடம்பரமாக வீடை கட்டியிருப்பாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு, அவ்வளோதான். அந்த ஈஸ்தட்டிக் சென்ஸு சுத்தமாக அவங்கள்ட்ட இல்லை அவங்களுக்கு.
அந்த காரணத்தினால தான் அவங்க என்ன பண்றாங்க, ஈவன் அந்த உயர்வான விஷயங்களை கூட ரொம்ப தரம் தாழ்த்தி அவர்கள் கையாளுகின்றார்கள் அப்படிங்கிறார். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இந்த மாடல்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய சினிமாக்கள்ல இதெல்லாம் சித்தரிக்கப்படுறத பார்க்குறோம். நம்முடைய சினிமாக்கள் இதுல எல்லாம் சில பாரம்பரிய சமுதாயங்கள்ல பாரம்பரிய மரபுகள் பண்பற்றும் சமுதாயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் நிறைய அந்த மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ். அதுக்கு வந்து ஒரு அப்சல்யூட்னஸ் கிடையாது. ஆனா அவங்க ஒரு சில செட்டப் வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒழுக்க நெறிகள், தார்மீக நெறிகள் அப்படின்னு அவங்களே வந்து நிர்ணயித்து வச்சிருப்பாங்க. இது இன்னும் நம்ம பிரிமேட்டிவா இன்னும் போனோம் அப்படின்னா ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கும். அதை மீறவே முடியாது, யாருமே மீற முடியாது, தள்ளி வச்சிருவாங்க. இதெல்லாம் இப்ப ஒரு 100 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இருந்தது. இன்னும் கூட சில இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இவங்க நிறைய பேர் வந்து இந்த இந்த தார்மீக நெறிகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வன்மையான நெறிகளை வச்சிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப ஸ்க்ரூப்புலஸா அனுசரிப்பாங்க. எவரெல்லாம் இதை மீறுவதாக அவர்கள் எண்ணுகின்றார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இப்ப நம்ம பார்க்குறோம்ல, இப்போ வந்து சில சமுதாயங்கள் ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்துல திருமணம் மீறி செய்து கொள்பவர்களை வந்து தண்டிக்கப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள் அப்படிங்கிற பத்திரிகையில படிக்கின்றோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 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 பார்பரஸ் மென்டாலிட்டியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஸ்ட்ராங் அபவுட் அவங்க மாரல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மாரல்ஸ் அதுல வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது. யூஸ்வலி அதாவது எப்படின்னா இவங்க நல்ல இந்த 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 நிலையில் உள்ள மக்கள் வந்து இந்த தார்மீக நெறிகள் என்பதை அனுசரிப்பதில் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இதை நம்ம வந்து சம்டைம்ஸ் இந்த மாரல் போலீசிங் அப்படிங்கிற இதில் கூட நம்ம பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம். சில பேர் ரொம்ப மாரல் போலீசிங் பண்றாங்க, சில பேரை தண்டிக்கிறாங்க, சில பேர் மேல வன்மையாக நடந்து கொள்கின்றார்கள் அப்படிங்கிறத பேப்பர்ல படிக்கிறோம். இது எல்லாமே இந்த இந்த கேட்டகரியில வர்றவங்க தான் அவங்கலாம். அது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ். அது தான் உயர்ந்தவர்கள், இதெல்லாம் மீறுறவங்க வந்து இதெல்லாம் வந்து தன்னை விட தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்களுடைய தார்மீக நெறிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூடா இருக்கும், பண்படாத நிலையில இருக்கும், வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஜீவன் எப்படி இருக்கோ அப்படித்தானே அவர்கள் வகுத்த நெறிகளும் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அது ரொம்ப மரபு சார்ந்து இருக்கும். அதுல மரபு சார்ந்துங்கிற பேர்ல மரபுகளை அனுசரிப்பது என்பதன் பேர்ல ஒரு மூர்க்கத்தனமாக இருப்பது. அதாவது மரபுகளை அனுசரிப்பது என்கின்ற பெயர்ல என்ன நடைபெறும் அப்படின்னா மூர்க்கத்தனமாகவும் ஒரு விட்டு கொடுத்து இல்லாமலையும் ஃபிளெக்சிபிளா இல்லாமையும் இறுகிய தன்மை உடையதாகவும் இருக்கும். அதுதான் பகவான் சொல்றார். கன்வென்ஷனலா இருக்கும், அன்சேசண்டா இருக்கும். அன்சேசன்னா பண்படாத நிலையில இருக்கும், அன்இன்டெலிஜென்ட் அறிவுக்கு புறம்பாக இருக்கும், நிறைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும், தனிப்பட்ட வெறுப்புகள் நிறைய இருக்கும், ப்ரெஜுடிசஸ் நிறைய இருக்கும். இந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களா இவர்கள்லாம் மோசமாக இருப்பாங்க, இந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களா உயர்ந்தவர்களா இருப்பாங்க, இவர்கள் வேண்டாதவர்கள் இவர்கள் வேண்டியவர்கள், இப்படிலாம் நிறைய ப்ரெஜுடிசஸோட தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே போல சமுதாய மரபுகளுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு அட்டாச்மெண்ட் இருப்பாங்க. அதை யாரும் மீறக்கூடாது அப்படிம்பாங்க. அட்டாச்மெண்ட் டு சோஷியல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிலிட்டிஸ். ரெஸ்பெக்டபிலிட்டிஸ்னா இது வந்து இது பண்ணா என்னுடைய மரியாதை கெட்டு போயிடும், சமுதாயத்தில் எனக்கு மரியாதை கெட்டு போயிடும், பேரு கெட்டு போயிடும், தலைகுனிவாயிடும், இப்படிலாம் ஒரு எண்ணங்கள். சோஷியல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிலிட்டிஸ். அப்ஸ்கியூர் டிஸ்லைக் அப்படிங்கிறார் பகவான். அப்ஸ்கியூர் டிஸ்லைக்னா என்ன அர்த்தம்னா
எதெல்லாம் வந்து மரபுகளிலிருந்து மீறப்படுகின்றதோ, எந்த கருத்துக்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் மரபு வழியான செயல்பாடுகளிலிருந்து மீறப்படுகின்றதோ அவைகளை அவர்கள் முற்றிலுமாக எதிர்ப்பார்கள், விரும்ப மாட்டார்கள். அப்ஸ்கியூர் இன்டெலிஜென்ஸ் ரூட்டட் இன் த மைண்ட் ஆஃப் சென்சேஷன்ஸ் அண்ட் நாட் இன் த இன்டெலிஜென்ஸ். இந்த அப்ஸ்கியூர், இந்த வெறுப்பு எப்படி எதில் இருக்கும் அப்படின்னா சென்சேஷன்ஸ், எமோஷன்ஸில் தான் இருக்கும் அவங்களுக்கு, அறிவில் இருக்காது அவங்களுக்கு. சென்சேஷனில் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையில் இறங்குவாங்க, அறிவுபூர்வமாக செயல்பட மாட்டாங்க. ஆஃப் எனி ஓப்பன் டிஃபைன்ஸ் ஆர் டிபார்ச்சர் ஃப்ரம் த ஜென்ரலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் இருக்கு, இன்னமும் இருக்கு. நம்ம பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம். இதெல்லாம் இன்னும் இருக்குது. இதெல்லாம் எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நாகரிகம் அடைந்தாலும் கூட ஒரு சமுதாயத்தில் நாகரிகம் அடையாத பண்படாத மக்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார் பகவான். அதான் சொல்றார். நாகரிகம், ஒரு சமுதாயம் நாகரிகம் அடைஞ்சிருச்சு, அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்கன்னா அது அர்த்தம் கிடையாது. எல்லாரும் நாகரிகம் அடைஞ்ச, எல்லாரும் கல்ச்சர்டா இருப்பாங்கிறதுக்கு பொருள் கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். His ethical bent is a habit of the sense mind. It is the morality of the average sensational man. He has a reason and the appearance of an intelligent will, but they are not his own. They are part of the group mind, received from his environment. Or, so far as they are his own, merely a practical, sensational, emotional reason and will, a mechanical repetition of habitual notions and rules of conduct, not a play of real thought and intelligent determination. His use of them no more make him a developed mental being than the daily movement to and from his place of business makes the average Londoner a developed physical being, or his quotidian contributions to the economic life of the country make the bank clerk a developed economic man. He is not mentally active, but mentally reactive. A very different matter. Thank you. Thank you. Explanation பண்ணி. சார் நான் படிக்கவா? படிங்க மேடம். His ethical bent is a habit of the sense mind, the morality of the average sensational man. His reason and intelligent will are not his own, but part of the group mind. If at all they are his own, they are merely a practical, sensational, emotional reason and will. They are a mechanical repetition of habitual notions and rules of conduct, and not a play of real thought and intelligent determination. His use of them no more makes him a developed mental being than the daily movement of a person from his house to his workplace makes him a developed physical being. His everyday contributions to the economic life of the country only makes him a developed economic man, a mentally reactive man, but not a mentally active man. Thank you, sir. Thank you. பொதுவாக அந்த இது மாதிரி பண்படாத மனிதர்கள் பார்த்தோம், பண்படாத நாகரிகம் அடைந்த சமுதாயம் என்று கருதப்படும் சமுதாயங்கள்ல காணப்படக்கூடிய
இந்த பண்படாத மனிதர்களை பற்றி பகவான் சொல்றார். எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. செமி பார்பரஸ்ன்னு சொல்றாரு இல்லையா, அவங்கள பற்றி தான் பகவான் சொல்றார். ரொம்ப க்ரூடாக இருக்கும், அவங்க டேஸ்ட்ல ரொம்ப க்ரூடாக இருக்கும், ஈஸ்தட்டிக் சென்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு கொள்கைகளை உடையவர்களாக இருப்பாங்க. தீவிரமான ஒரு ஒழுக்க தார்மீக நெறிகள் என்கின்ற பெயரில் தீவிரமாக இருப்பாங்க. அதுல எல்லாம் எல்லாத்துலயும் வந்து ஒருதலை பட்சமா இருப்பாங்க. இப்படிலாம் பகவான் வர்ணிக்கின்றார். இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களாம் தான் வந்து பகவான் வந்து நாகரிகம் அடைந்த சமுதாயத்துல ஆனா பண்படாத மனிதர்கள் அப்படிங்கிறாங்க. மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பரியன் அப்படிங்கிறார். மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பரியன் அப்படின்னு இவங்களை பத்தி சொல்றாரு. இது நம்ம கண் முன்னாலே பார்க்குறோம். நம்ம எவ்வளோ பேரை இது மாதிரி இந்த குணங்களோட பார்க்குறோம். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய எதை வந்து அவங்க எத்திக்ஸ் தார்மீக நெறிகள்னு சொல்றாங்களோ அது வந்து அவங்களுடைய புலன்களை சார்ந்த மனம் அதை ஒட்டி தான் இருக்கும். தார்மீக நெறிகள் அப்படிங்கிறது ஒரு உண்மையின் அடிப்படையில் இருக்கணும், இல்ல அறிவுபூர்வமா இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம வெறும் சென்ஸ் மைண்ட், எனக்கு பிடிக்குது பிடிக்கல அவ்வளவுதான், இதை ஃபாலோ பண்றோம் ரொம்ப வருஷமா நாங்க, இது எங்களுக்கு பிடிச்ச விஷயம், இதை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அது வந்து நீங்க மரபுகளை மீறுகின்றீர்கள் அவ்வளவுதான், எங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க பண்றீங்க, அப்படிதான் இவங்களும் எதிர்ப்பாங்க. இட் இஸ் த மொராலிட்டி ஆஃப் த ஆவரேஜ் சென்சேஷனல் மேன் அப்படிங்கிறார். அவனுக்கு அறிவு செயல்படும், அறிவு இல்லாம இருக்காது. அதே போல ஒரு அறிவை ஒட்டி செயல்படும் சங்கல்பமும் அவனுள் செயல்படும். அவனுக்கு அறிவு செயல்படும், அறிவை ஒட்டி செயல்படும் சங்கல்பமும் செயல்படும். ஆனா அது வந்து அவனுக்கு சொந்தமான ஒரு அறிவாகவும் சங்கல்பமாகவும் இருக்காது அப்படிங்கிறார். அவன் எந்த ஒரு குரூப்பை சேர்ந்திருக்கானோ அந்த குரூப்பு தான். இங்க சமுதாயத்துல இதுதான் பழக்கம், இதை நீ கொஸ்டின் பண்ணக்கூடாது, இதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும், இதை நீ மீறின அப்படின்னா நான் உங்களை ஏதோ ஒரு விதத்துல நீங்க தண்டிக்கப்படுவீங்க. ஒன்று தள்ளி வைப்போம், இல்லை தண்டிக்கப்படுவீர்கள். உங்களுடைய செயல்பாடை நாங்கள் வரவேற்க மாட்டோம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது? குழுவினுடைய ஒரு செல்வாக்கில் நடைபெறுது. அவனுடைய தனிப்பட்ட சங்கல்பத்தின் பெயரில் நடைபெறுவதில்ல, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அறிவின் பெயரில் செயல்படுவதில்லை. அவன் எந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கின்றானோ, எந்த குழுவை சார்ந்திருக்கின்றானோ அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடைபெறுகின்றது. இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அதான். ஏன் இதை எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, நாம் வாழ்ந்திருக்கும் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாம் சார்ந்திருக்கும் சமுதாயம் என்கின்ற ஒரு குழு, அதனுடைய ஒரு தாக்கத்தின் பேரில் தான் நாமும் செயல்படுகின்றோம் அப்படிங்கிறார். அப்படியே அவனுடைய சொந்தமாக ஒரு செயல்பாடாக சங்கல்பமாக இருந்தாலும் கூட அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இமோஷனலாக தான் இருக்கும் அப்படிங்கிறார். அறிவு சார்ந்து தான் இருக்கும், இமோஷனல் ரீசன் அண்ட் வில் அப்படிங்கிறார். அதுவும் வந்து ஒரு மெக்கானிக்கல் ரெப்படேஷனாக தான் இருக்கும், மெக்கானிக்கல் ரெப்படேஷன் ஆஃப் ஹேபிச்சுவல் நோஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறார். ஒரு இயந்திர கதியா நம்ம வருஷமா தலைமுறையா எதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அதுதான் அர்த்தம். அங்க மெக்கானிக்கல் ரெப்படேஷன் ஆஃப் ஹேபிச்சுவல் நோஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட் இப்படிதான் இருக்கும். அப்படியே நான் வந்து எனக்குன்னே ஒன்று இருந்தால் கூட அதுவும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். நாட் அ பிளே ஆஃப் ரியல் தாட் அண்ட் இன்டெலிஜென்ட் டிட்டர்மினேஷன், என்னுடைய உண்மையான சிந்தனை அல்லது என்னுடைய அறிவை ஒட்டி ஏற்படும் தீர்மானத்தின் பெயரில் அது இருக்காது என்று கூறுகின்றார். அவன் இதெல்லாம் எப்படி செயல்படுத்தும் அப்படின்னா, இதை செயல்படுத்துவதன் மூலம் அவனுடைய மனம் சார்ந்த ஒரு செயல்பாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்காது அப்படிங்கிறார். His use of them no more makes him a developed mental being அப்படிங்கிறார். than the daily movement எப்படி இருக்குன்னா, அவனுடைய எல்லாமே வந்து இயந்திர கதியா சிந்திக்காம ஒரு செக்கு மாடுல சுழல்வது போலதான் இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும். இதுல வந்து எப்படி ஒருத்தர் பகவான் வந்து
சராசரியா ஒரு லண்டன்ல இருக்கக்கூடிய லண்டன் வாசி வந்து காலம்பரை எழுந்து அவர் லண்டன் வாசி சொல்றாரு, இப்ப சென்னை வாசின்னு கூட நம்ம சொல்லலாம். காலம்பரை எழுந்து எல்லா வேலையும் முடிச்சு ஒரு ஆஃபீஸ் போறாரு, சாயந்தரம் திரும்புறாரு, அவ்வளவுதான் அவருடைய லைஃப். இதுலயே லைஃப் முடிஞ்சிடுது அப்படிங்கிறார். இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். அப்படித்தான் அந்த ஒரு ரொட்டீன் தான் நம்ம ரொட்டீன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொட்டீனா செக்கு மாடு போல இயந்திர கதியான ஒரு செயல்பாட்டின் விளைவாகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு அறிவு சார்ந்த நிலையில இருக்காது அப்படிங்கிறார். என்ன சொல்றார் பகவான்? his use of them no more makes him a developed mental being than the daily movement to and from his place of business makes the average Londoner a developed physical being, or his quotidian contribution to the economic life of the country make the bank clerk a developed economic man அப்படிங்கிற. அதாவது நான் காலம்பரை எழுந்திருக்கிறேன், தினம் ஆஃபீஸ் போயிட்டு வர்றேன், சாயந்தரம் வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், இவ்வளவுதான் டெய்லி பண்றேன். இது எந்த அளவுக்கு என்ன வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக மாற்றும்? அதே போல நான் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறேன், ஒரு அலுவலகத்துல ஒரு வேலை பார்க்குறேன். அதுவும் ரொட்டீன் லைஃப். அதுவும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சமுதாயத்திற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றது. ஆனா இதுல எந்த விதத்துல நான் வளர்கின்றேன், எனக்கு எந்த விதத்துல வளர்ச்சி ஏற்படுத்தும்? அதைத்தான் பகவான் கூறுகின்றாருங்க. இதெல்லாம் ரொட்டீனா இருக்க வழியா தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்துல உபயோகமா இருக்கும்? எதுவுமே கிடையாது இல்லையா? அதுக்கு தான் பகவான் என்ன சொல்றாரு, இத்தகைய மனிதர்கள் வந்து எது வந்து அவர்களுக்கு தரப்பட்டதோ அதற்கு எதிர் விளைவாக மனதின் மூலம் செயல்படுவார்கள், அவ்வளவுதான். என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தீங்க, ஒரு செயலை கொடுத்தீங்கன்னா அந்த செயலை என்ன செய்யணும் அப்படிங்கிற திங்க் பண்ணி நான் திருப்பி அந்த செயலை என்னுடைய மனசின் மூலமா திங்க் பண்ணி செய்வேன், அவ்வளவுதான். ஆனா நானா வந்து திங்க் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவா ஒன்ன சிந்திச்சு நான் செய்ய மாட்டேன். என்ன அர்த்தம்? செக்கு மாடு மாதிரி ஒரு இயந்திர கதியா தான் மனிதன் செயல்படுகின்றானே ஒழிய ப்ரோஆக்டிவா ஒரு சுதந்திரமான சிந்தனையின் பெயர்ல செயல்படுவதில்லை அப்படிங்கிறார். he is not mentally active but mentally reactive அப்படிங்கிறார். மென்டலி ரியாக்டிவா தான் எல்லாரும் இருக்கிறாங்க, மென்டலி ஆக்டிவா எதுவும் இல்லை. மென்டலி ஆக்டிவானா சுதந்திரமாக சிந்திச்சு செயல்படுறது தான் வந்து மென்டலி ஆக்டிவ். எந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி அதுக்கு உடனே ரியாக்ட் பண்றது வந்து மென்டலி ரியாக்டிவ். இதைத்தான் பகவான் வந்து சொல்றாரு, இத்தகைய மனிதர்களாகத்தான் இவர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சமுதாயத்துல இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த இத்தகைய மனிதர்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. இந்த சிவிலைஸ்டு பார்பேரியன்ஸ், மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியன்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இவங்க வாழ்வு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் ஒரு கண்ணை திறக்குது. இந்த பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்மையும் பொறுத்து பார்க்க முடியுது. நாம் சார்ந்திருக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் வாழ்க்கையும் இத்துடன் பொருத்தி பார்க்க முடியுது. நம்ம உண்மையிலேயே நம்ம கல்ச்சர்டா இருக்கிறோமா, இல்ல பகவான் சொல்ற மாதிரி ஒரு மாடர்ன் சிவிலைஸ்டு பார்பேரியனா இருக்கிறோமா? இதை அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம உயர் இதுக்கு செல்லணும், அதுதான் பகவான் சொல்றாரு. இந்த நிலையிலேருந்து நம்ம உயர் நிலைக்கு செல்லணும். அதர்வைஸ் நம்ம வந்து லைஃப் வந்து நோ டவுட் வி என்ஜாய் ஆல் த மாடர்ன் கம்ஃபர்ட்ஸ், வி பார்ட்டிசிபேட் இன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சிவிலைஸ்ட் சொசைட்டி, பட் இட் டஸ் நாட் மீன் தட் வி ஆர் கல்ச்சர்ட் அப்படின்ற அந்த கருத்தை தான் சொல்றார். ரொம்ப ஒரு புதுமையான கருத்தை சொல்றார் பகவான். இது வந்து எல்லா நாட்டினருக்கும் பொருந்தும், எல்லா சமுதாயத்திற்கும் பொருந்தும்.